இதில் வந்து கடலைப்பருப்பு இருக்குது. கடலைப்பருப்பு 25 கிராம் கடலைப்பருப்பு இதில் போடுங்க. இதில் 25 கிராம் உளுந்து இருக்குது. 25 கிராம் உளுந்து. இதை வந்து நாங்கள் கொஞ்சம் வறுத்தெடுக்கணும். ஆகலாம் டார்க் கோல்டன் ப்ரௌனாக வறுக்கக்கூடாது, ஆனால் லைட்லியாக கோல்டன் ப்ரௌன் வரையும் வறுத்தெடுக்கணும். ஹீட்டை வந்து மீடியத்துக்கு கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். சாம்பார் பவுடர் ரெசிபி வந்து மேரி ஜெயசுதாசன் கேட்டிருந்தீங்க. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேரி, லேட் ஆகிட்டுது. ஸோ உங்களோட ரிக்வஸ்ட்டுக்காண்டி இந்த சாம்பார் உங்களை எல்லாருக்காண்டியும் இந்த சாம்பார் பவுடர் ஸோ விடாமல் வந்து இதை கிளறி கொட்டுறோங்க. இது இப்போ ஒரு 2 நிமிஷம் தான் வறுத்துருக்கிறேன், ஆனால் இன்னும் வறுக்கணும். இதில் அந்த பச்சை மணம் இருக்கல, அந்த பச்சை மணம் போகணும். அதோட வந்து எரியக்கூடாது, லைட்லி கோல்டன் ப்ரௌனாக தான் வரணும். இது சரியாக வந்து வறுத்துருக்கிறேன் 12 மினிட்ஸ். மீடியத்துக்கு கொஞ்சம் குறைச்சி ஹீட்டை வச்சு தான். ஸோ இப்போ லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. லைட்லி மேட் அந்த வாசம், அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிட்டுது. இதை வந்து ஒரு செப்பரேட்டான பவுலில் இறக்கி எடுங்க. அதே சட்டியில் வந்து இதில் வந்து 15 கிராம் மல்லி இருக்குது. 15 கிராம்ஸ் Coriander seeds இதை போடுங்க. இதில் இதையும் வறுத்தெடுக்கணும். இப்போ நான் அந்த மல்லியை வந்து 1 நிமிஷம் தான் வறுத்துருக்கிறேன், 1 மினிட். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகு இருக்குது. இதை இதில் போடுங்க. மிளகு போட்ட பிறகு ஒரு 1.5 நிமிஷம் வறுத்தா பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. ஸோ இதை வந்து இப்போ கம்ப்ளீட்லியாக 4.5 மினிட்ஸ் வந்து வறுத்துருக்கிறேன். லைட்லியாக கோல்டன் ப்ரௌனாக வறுத்துருக்கிறேன். இதையும் வந்து இறக்கி எடுப்போம். ஸோ அதே பேன்லேயே வந்து இதில் 5 செத்த மிளகாய் இருக்குது. இதையும் போட்டு ரோஸ்ட் பண்ணணும். இதில் வந்து 6 கருவேப்பிலை இருக்குது. இதையும் போடுங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், திருவின தேங்காய் இருக்குது, 1/2 டேபிள் ஸ்பூன். ஆளும் ஹீட்டை கூட வச்சிங்கன்னு சொன்னால் டக்குண்டு எரிஞ்சிடும், பேர்ன் ஆயிரும். தேங்காய் பூவும் ஒரு லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஸோ அந்த தேங்காய் பூவை நான் வறுக்கிறதுக்கு காரணம் வந்து இப்போ தேங்காய் 3 போட்டு அப்படி போட்டிங்கன்னு சொன்னால் இது லாங் டைம் நீங்கள் இந்த ஸ்பைஸ் வச்சிருக்க இயலாது. ஸோ வறுத்துட்டு போட்டிங்கன்னு சொன்னால் தான் கண்ணால் இந்த தூளை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைக்கலாம். நான் இந்த சாம்பார் பவுடருக்கு வந்து கடுகு போட்டு அரைக்கிறேன். ஸோ இதை நான் டோட்டலாக வந்து 4 நிமிஷம் தான் வறுத்துருக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த தேங்காய் பூ லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு, இந்த கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுட்டுது, இந்த செத்த மிளகாயும் வறுபட்டுட்டுது. இதையும் இதுக்குள்ள ஒரு டிஷ்ஷுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதை கூல் பண்ண வைக்க போகிறேன். இந்த கிரைண்டரில் போட்டு இதை அரைச்செடுக்க போகிறேன். பட்டா இதுக்குள்ள வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது, மஞ்சள் பவுடர் 1/4 டீஸ்பூன். இதில் வந்து பெருங்காயம் பவுடர் இருக்குது, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். இதையும் போடுங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நல்ல பவுடராக அரைச்சி எடுக்கணும். இந்த இருக்குது, இந்த நல்ல பவுடராக அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ இது செய்து முடிஞ்சுது. 85 கிராம் வந்திருக்குது அரைச்சா பிறகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த சாம்பார் பவுடர். ரிக்வெஸ்ட் பண்ணிங்க மேரி ஜெயசுதாசன், சாரி லேட் ஆகிட்டுது. ஸோ உங்களோட ரிக்வெஸ்ட்டாக உங்கள் எல்லாருக்காகவும் இந்த ரெசிபி